بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயர் கூறி ஆரம்பம் செய்கிறேன். ஸலவாத்தும் ஸலாமும் எம் உயிரிலும் மேலான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னலாரை பின்தொடர்ந்து வாழ்ந்து வந்த உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தப தாபியீன்கள், அனைத்து நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக என் மீதும் உங்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்தவர்களே, வார்த்தைகளில் எல்லாம் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டல்களில் சிறந்த வழிகாட்டல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல்கள் என்றும், மார்க்கத்திலே மார்க்கம் என்னும் பெயரில் புதிதாக உண்டாக்கப்படுவது அனைத்தும் பிதாத்துக்கள், அந்த பிதாத்துக்கள் அனைத்தும் வழிகேடுகள், அந்த வழிகேடுகள் அனைத்தும் மனிதனை நரகின்பால் இட்டுச் செல்லும் என்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது ஒவ்வொரு உரைக்கும் ஞாபகம் ஊட்டியதை நானும் உங்கள் முன் ஞாபகம் ஊட்டியவர்கள். ஃபர்து ஐனான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையிலே நேர காலத்துடன் நல்ல எண்ணத்துடன் வந்து அமர்ந்திருக்கும் சகோதரர்களே, நல்லடியார்களே, உள்ளும் புறமும் ஒன்றாய் அல்லாஹ்வை அஞ்சி அவனும் அவனது தூதரும் எவற்றையெல்லாம் எமது வாழ்வில் எடுத்து நடக்கும்படி கட்டளையிட்டார்களோ வழிகாட்டினார்களோ அத்தகைய விடயங்களை எமது வாழ்வில் எடுத்து நடக்கும்படியும், எந்தெந்த விடயங்களை எல்லாம் விட்டு முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளும்படி தடை விதித்தார்களோ எச்சரிக்கை செய்தார்களோ அத்தகைய விடயங்களை எல்லாம் விட்டு முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீஹத்தும் நற்கட்டளை பிறப்பித்தனர். நாமெல்லாம் அல்லாஹ்வினால் தெரிவு செய்யப்பட்ட, சிறப்பாக்கப்பட்ட, அவருடைய அருள்கள் நினைத்திருக்கின்ற ஒரு மாதத்தை அடைந்து அந்த மாதத்திலே சில நாட்களை கழித்து முதலாவது வெள்ளிக்கிழமையை கழித்தவர்களாக இரண்டாவது வெள்ளிக்கிழமையிலே இந்த இடத்திலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த ரமதானுடைய மாதம் என்பது ஒரு மனிதனுக்கு சில படிப்பினைகளை, சில பயிற்சிகளை இந்த ரமதானுடைய மாதம் மனிதர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு, முஃமின்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றது. அந்த படிப்பினைகளை பொறுத்தவரையில் இந்த ரமதானுடைய மாதத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால்
அல்லாஹ்வால் ஹலாலாக்கப்பட்டு இஸ்லாமிய அடிப்படையிலே தூய்மையான முறையிலே யாரின் மீது அல்லாஹ் தஆலா அமைதியை ஏற்படுத்தியிருக்கிறேன் என்று சொன்னானோ அப்படியாப்பட்ட ஹலாலான மனைவிகளை விட்டு திருமணம் முடித்தவர்கள் இந்த ரமதானுடைய காலத்திலே சஹருடைய நேரத்தில் இருந்து இஃப்தாருடைய நேரம் வரைக்கும் அந்த ஹலாலான மனைவியை தனக்கு உறவு கொள்வதற்காக ஹராமாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த பயிற்சி ரமதானுடைய காலத்திலே ஹலாலாக்கப்பட்ட மனைவியை நான் ஹராமாக்கிறேனா என்று இருந்தால், ரமதானுடைய அல்லாத காலங்களில் ஹராமாக்கப்பட்ட பெண்களுடனான உறவு எனக்கு எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு பயிற்சி எங்களுக்கு தருகிறது. அப்படியாப்பட்ட பெண்களுடன் என்னால் தொடர்பு கொள்ள முடியுமா என்ற ஒரு பயிற்சியை இந்த ரமதானுடைய மாதம் இந்த சட்டத்தினுடைய எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது. அதே போல எங்களுடைய வியர்வைகளை சிந்தி ஹலாலான முறையில் யாரையும் ஏமாற்றாமல், கலப்படம் இல்லாமல், நேர்மையான முறையில், நீதியான முறையில் உழைத்து நாங்கள் சம்பாதிக்கின்ற சம்பாத்தியங்களால் நாங்கள் வாங்குகின்ற உணவுகளை இந்த ரமதானுடைய மாதத்தில் சஹருடைய நேரம் தொடக்க இஃப்தாருடைய நேரம் வரை நாங்கள் ஹராமாக்கி கொண்டிருக்கிறோம் என்றால், அந்த பயிற்சி ரமதானுடைய காலத்தில் ஹலாலான உணவையே நான் ஹராமாக்கிறேன் என்று இருந்தால், ரமதான் அல்லாத காலத்தில் ஹராமான உணவுகளை, ஹராமான சம்பாத்தியங்களை என்னால் செய்ய முடியுமா என்ற ஒரு பயிற்சி எங்களுக்கு தருகிறது. இப்படியாப்பட்ட பயிற்சிகளைப் போலவே இந்த ரமதானுடைய மாதம் எங்களுக்கு முக்கியமான ஒரு பயிற்சியை தருகிறது, உள்ள தூய்மை என்கிற பயிற்சி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமதான் குறித்து, இந்த ரமதானில் ஒரு மனிதனுடைய இபாதத் குறித்து முக்கியமான ஒரு செய்திகளை சொல்கிறார்கள். ஒன்று, மன் சாம ரமதான ஈமானன் வ இஹ்திசாபா. எங்களுக்கெல்லாம் தெரிந்த ஒரு ஹதீஸ். யார் ஒரு ஆள் ரமதானுடைய மாதத்திலே ஈமானுடன் அல்லாஹ்வுக்கென்று அல்லாஹ்வை அஞ்சி அதனுடைய சரியான கூலியை எதிர்பார்த்தவனாக யார் ஒருவன் நோன்பு வைக்கிறானோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, அவனுடைய முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுகிறதுன்னு சொன்னார்கள். அதே போல மன் காம ரமதான ஈமானன் வ இஹ்திசாபா, யார் ஒரு ஆள் ரமதானுடைய மாதத்திலே இரவு நேர தொழுகைகளை நின்று வணங்குகிறார்களோ, எப்படி ஈமானன் வ இஹ்திசாபா, ஈமானுடனும் அதனுடைய கூலி அல்லாஹ்விடம் எதிர்பார்த்தவனுமாக யார் ஒருவன் இந்த ரமதானுடைய மாதத்திலே இரவு நேரத்தில் நின்று வணங்குகிறானோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, அவனுடைய முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுகிறது என்று சொன்னார்கள். அதே போல மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வ இஹ்திசாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, யார் ஒருவர் லைலத்துல் கத்ருடைய இரவிலே ஈமானுடன் சரியான கூலி அல்லாஹ்விடம் எதிர்பார்த்தவனாக நின்று வணங்குகிறானோ, அவருடைய முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. இந்த மூன்று ஹதீஸிலே நாம் முக்கியமான விளங்கக்கூடிய ஒரு வாசகம் ஈமானன் வ இஹ்திசாபா. ஈமானுடன் அல்லாஹ்விடம் சரியான கூலியை எதிர்பார்த்தவனாக, அந்த செயலுக்குரிய கூலியை உலகத்தில் வாழ்பவர்கள் இல்லாமல், நான் செய்கின்ற கூலியை இவர் தர வேண்டும் அவர் தர வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் அல்லாஹ்விடம் கூலியை எதிர்பார்த்தவனாக யார் ஒருவன் செயல்படுகிறானோ, அவனுடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. அப்ப இந்த ரெண்டு செயற்பாடுகள் ஒரு மனிதனுடைய உள்ளத்துடன் சம்பந்தப்பட்ட ஒரு செயற்பாடு. ரமதானுடைய மாதத்திலே நாம் நோக்கின்ற நோக்குகளாக இருக்கலாம், நாம் தொழுகின்ற தொழுகைகளாக இருக்கலாம், நாம் செய்கின்ற இபாதத்துகளாக இருக்கலாம், நாம் செய்கின்ற தர்மங்களாக இருக்கலாம். இந்த எல்லா செயற்பாட்டுக்கும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான நிபந்தனை ஈமான் வ இஹ்திசாப். அல்லாஹ்விடம் கூலியை எதிர்பார்த்து ஈமானுடன் அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். இந்த ரெண்டு செயற்பாடுகளும் ஒரு மனிதனுடைய உள்ளத்துடன் சம்பந்தப்பட்ட செயற்பாடு. அல்லாஹ் தஆலா உள்ளத்தை பற்றி அல்-குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது, இந்த உலகத்திலே மனிதனை படைத்த நான் இந்த உலகத்திலே அந்த மனிதனுடைய உள்ளத்துக்கு ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா, தீய வழிகளையும் நல்ல வழிகளையும் அந்த மனிதனுடைய உள்ளத்துக்கு நான் காட்டினேன், அவருடைய உள்ளத்தில் நான் பூத்தினேன். அது அஃப்லஹ
அந்த உள்ளத்தை யார் பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார். அந்த உள்ளத்தை யார் ஒரு பாவமான முறையில் அந்த உள்ளத்தை யார் அழுக்காக்கி கொண்டாரோ அவர் அதாவது நஷ்டவாளிகளில் ஒருவனாகி விட்டார் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்வதை பார்க்கிறோம். ஒரு மனிதனுடைய உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த மனிதனிடம் முதலாவதாக இருக்க வேண்டிய ஒரு விடயம் இஹ்லாஸ். இஹ்லாஸ். நான் செய்கின்ற அமல்கள், நான் பிடிக்கின்ற நோன்புகள், நான் தொழுகின்ற தொழுகைகள், நான் கொடுக்கின்ற தர்மங்கள், நான் என்னுடைய மனைவியுடன் வைத்திருக்கின்ற அன்பு பாசம், என்னுடைய குழந்தைகளை நான் வளர்க்கின்ற முறைகள், நான் பள்ளிக்கு நேரத்துக்கு நான் வருகின்ற வேலை, நான் செய்கின்ற அனைத்து செயற்பாடுகளும் அல்லாஹ்வுக்காக என்ற ஒரு எண்ணம் இருக்குமா இருந்தால் அந்த மனிதன் இஹ்லாஸுடன் செயல்படுவார். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றபோது சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வலா இலா அஜ்ஸாமிக்கும். அல்லாஹ் தஆலா உங்களுடைய உருவத்தையோ உங்களுடைய உடலையோ அல்லாஹ் தஆலா பார்க்கிறது இல்லை. கஷ்டப்பட்டு வேலை செய்யறது, வேர்வைகள் வடிகிறது, என்னோட உடம்பு அப்படியே சலிச்சு போகுது, இது அல்லாஹ் தஆலா பார்க்கிறது. வலாக்கின் யன்துருல்லாஹு இலா குலூபிக்கும். அல்லாஹ் தஆலா எதிர்பார்ப்பது, அல்லாஹ் தஆலா உங்களிடம் பார்ப்பது உங்களுடைய உள்ளத்தை தான். என்னுடைய உள்ளம், நான் செய்கின்ற செயற்பாடு, அந்த செயற்பாட்டுக்குள் என்னுடைய உள்ளம் எப்படி இருக்கின்றது, என்னுடைய உள்ளம் அந்த செயற்பாடு தொடர்பாக என்ன எண்ணத்தை வைத்திருக்கின்றது, இந்த எண்ணத்தை பற்றி தான் அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுடைய விடயத்தில் கவனம் கொள்கிறான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த உள்ளம் என்பது ஒரு மனிதன் தூய்மையாக எப்போதுமே பரிசுத்தமாக வைக்க வேண்டிய ஒரு விடயம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவனத்துக்கு நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் தஆலா இந்த மனிதர்களை மஹ்ஷருடைய மைதானத்திலே ஒன்று கூட்டிவிட்டு இந்த மனிதர்களுக்கு அருகாமையில் சூரியனை கொண்டு வந்து வைத்து ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்திற்கு ஏற்ப அந்த மனிதர்களை வியர்வைகளில் மூளை வைத்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் அல்லாஹ் தஆலா 7 கூட்டத்தினருக்கு அரசுடைய நிலையை கொடுப்பார். இந்த கூட்டத்தில் ஒரு கூட்டம் யார் தெரியுமா? ரஜுலுன் தஸத்தக பிஸதகதி ஃபஅஃபாஹா ஹத்தா லா தஅலமு ஷிமாலஹு மா தன்ஃபஉ யமீனஹு. ஒரு மனிதன் ஒரு சதக்காவை செய்வான். அந்த சதக்காவை அவன் எப்படி செய்வான் என்றால், அவன் வலது கரத்தால் செய்கின்ற சதக்கா அவனுடைய இடது கரத்துக்கு தெரியாத அளவில் அவன் செய்வான். காரணம் என்ன தெரியுமா? நான் செய்கின்ற சதக்கா இன்னொருவன் பார்த்தால் என்னுடைய எண்ணம் மாறிவிடும் என்பதற்காக. அல்லாஹ்வை எதிர்பார்ப்பை அவன் எதிர்பார்த்தவனாக ஒரு மனிதன் ஒரு சதக்காவை செய்கிறானாக இருந்தால் அப்படியாப்பட்ட மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா நிழல் இல்லாத அந்த நாளில் அந்த கூட்டத்தினருக்கு அல்லாஹ் தஆலா நிழலை கொடுப்பார் என்று சொன்னார். இந்த செயற்பாடை பாருங்கள், ஒரு மனிதனுடைய உள்ளத்தோடு தொடர்புபட்ட செயற்பாடு. இன்றைக்கு நாங்கள் செய்கின்ற சதக்காக்கள், நாங்கள் வழங்குகின்ற தர்மங்கள் அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். சில தனவந்தர்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் தஆலா அருள் புரிந்தவர்களை தவிர பள்ளிக்கு நாங்கள் நன்கொடை கொடுக்கிறோம், ஊர் மக்களுக்கு நன்கொடைகள் செய்கிறோம், இஃப்தார் நிகழ்ச்சிகளை நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம், பாடசாலைகளுக்கு தர்மங்கள் செய்கிறோம், இந்த ஊரில் இருக்கின்ற கஷ்டப்படுபவர்கள் நாங்கள் தர்மங்கள் செய்கிறோம். ஆனால் என்னுடைய உள்ளத்தில் இந்த ஊர் மக்கள் என்ன ஒரு தனவந்தராக பேச வேண்டும், இந்த ஊர் மக்கள் என்னை புகழ வேண்டும், அவரா ஹாஜியார் நல்ல மனுஷன் என்று பேச வேண்டும் என்பதற்கு நான் சதக்கா செய்கிறேன் என்றால் அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். அப்படியாப்பட்ட அமல்கள் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அவர்கள் நஷ்டவாளியாக மாறுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்காக என்ற அந்த உண்மையான நல்ல நோக்கத்துடன் இஹ்லாஸுடன் ஒரு மனிதன் தர்மம் செய்வானாக இருந்தால் நாளை மறுமை நாளிலே அவனுக்கு அரசுடைய நிழல் கிடைக்கும். அதே போன்று இன்னொரு கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரஜுலுன் ذكرல்லாஹு ஹாலியன், ஒரு மனிதன் தனிமையிலே யாரும் இல்லாத நேரத்தில், எந்த யாரும் பார்வை இல்லாத நேரத்தில் ஒரு மனிதன் தனிமையிலே அல்லாஹ்வை நினைவூட்டி ஃபஃபாதத் ஐனா, அவனுடைய கண்கள் அல்லாஹ்வை நினைவூட்டியவனாக அவனுடைய கண்கள் மூலம் அவன் கண்ணீரை சிந்துகிறான். யா அல்லாஹ், நான் செய்த பாவங்கள், மக்களுடன் நான் சேர்ந்திருக்கின்ற பல பாவங்களில் ஈடுபடுகிறேன், தனிமை என்று வந்துவிட்டாலும் உன்னை மறந்து பாவங்களில் நான் ஈடுபடுகிறேன். யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு, அந்த நரகத்துடைய வேதனை விட்டு என்னை பாதுகாத்து விடு என்ற ஒரு மனிதன் யாருடைய பார்வையும் இல்லாத ஒரு நேரத்தில் தனிமையான ஒரு நிலையில் ஒரு மனிதன் அல்லாஹ்விடம் பிரார்த்தித்து அவனுடைய கண்களில் இருந்து கண்ணீர் சிந்துவதாக இருந்தால் இப்படியாப்பட்ட மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா நாளை மறுமை நாளிலே அரசுடைய நிலை கொடுப்பான் என்று சொல்லி அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பாருங்க எவ்வளவு லேசான வேலை. இந்த 2 செயற்பாடு, நாங்க செய்யற ஒரு செயற்பாடு அல்லாஹ்வுக்கு செய்யறோம், தர்மத்தை கொடுக்கிறோம், பள்ளிக்கு நாங்க சந்தா கட்டுறோம்,
யாராவது ஒரு ஆள் கஷ்டப்பட்டு வரணும், அவருக்கு ஒரு 1000 2000 கொடுக்குறோம், ஒரு தர்மத்தை செய்கிறோம். செய்கின்ற தர்மத்தை இஹ்லாசுடன் அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்புக்காக ஒரு மனிதன் செய்வானாக இருந்தால் நாளை மறுமை நாளில் அவனுக்கு அரசுடைய நிழல் கிடைக்கும். நான் செஞ்ச பாவத்தை இரவு நேரத்தில் தனிமையில் இருக்கிற நேரம் என்னுடைய அறைக்குள் நான் ஆபாசமான காட்சிகளை பார்க்கிறேன், ஆபாசமான விடிகளில் ஈடுபடுகிறேன், ஒரு அந்நிய பெண்ணுடன் ஹராமான உறவிலே இருக்கிறேன். இதை நினைச்சு ஒரு மனிதன் தனிமையில சிந்தி அழுது அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்பானாக இருந்தால் இப்படியாப்பட்ட மனிதனுக்கு அரசுடைய நிழல் கிடைக்கிறது. இந்த 2 செயற்பாடுகளும் ஒரு மனிதனுடைய உள்ளத்துடன் சம்பந்தப்பட்ட செயற்பாடு. அவர்களுக்கு நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் அரசுடைய நிலை கொடுப்பான் என்று சொல்லி அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப பாருங்க, ஒரு மனிதனுடைய உள்ளம் ஒரு மனிதனுடைய இந்த உலக வாழ்க்கையை மட்டும் தீர்மானிக்கிறது இல்லை, நாளை மறுமை நாள் அவனுடைய கூலியை கொடுப்பதாக இந்த உள்ளம் இருக்கிறது. அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்லாஸ் இல்லாமல் செயல்பாடுகின்ற 3 நபர்களை பற்றி அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். 3 நபர்கள் நாளை மறுமை நாள் அவர்கள் அல்லாஹ்விடம் வருவார்கள். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே அல்லாஹ் தஆலா அனைத்து மனிதர்களையும் விசாரித்துக் கொண்டிருப்பார். 3 நபர்கள், 3 கூட்டத்தினர் அல்லாஹ்விடம் கொண்டு வரப்படும். அந்த நபரில் முதலாவது நபர் யார் தெரியுமா? இந்த உலகத்திலே இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வுக்காக இந்த மார்க்கத்திற்காக போர் செய்து ஷஹீதான ஒரு நபர். ஷஹீத் என்று சாதாரண ஒரு விடயமா? ஒரு மனிதன் இந்த உலகத்திலேயே அவன் அதிகமாக நேசிக்கக்கூடிய விட அவனுடைய உயிரை தான். இந்த உலகத்தில் அவன் சொல்லலாம், நான் யாருக்கு அவனுக்காக உயிரை கொடுப்பேன், அவனுக்காக நான் வாழ்கிறேன், அவனுக்காக நான் என்ன வேணும் நான் செய்வேன் என்று. ஆனால் உயிரை கொடுக்கிற ஒரு தருணம் வந்துட்டா ஒரு மனிதன் அவனை தான் நேசிப்பான், அவனை உசுரை தான் நேசிப்பான். அப்படியாப்பட்ட உயிரை அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்து ஒரு மனிதன் ஷஹீதாக்கப்பட்ட ஒரு ஷஹீத் நாளை மறுமை நாள் அல்லாஹ்விடம் கொண்டு வரப்படும். அல்லாஹ் தஆலா கேட்பான், இந்த உலகத்தில் நீ வாழ்கிற என்னத்தை செஞ்ச, என்ன செய்த? அந்த மனிதன் சொல்வான், யா அல்லாஹ், இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது உன்னுடைய மார்க்கத்துக்காக, உன்னுடைய மார்க்கம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக, எனக்கு பின்னால் வருகின்ற சந்ததிகளுக்கு உன்னுடைய இஸ்லாமிய மார்க்கம் சரியான அடிப்படையில் சென்று சேர வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திலே உனக்காக நான் போர்களில் கலந்து கொண்டு உனக்காக என்னுடைய உயிரை மாற்றிக் கொண்டேன். யா அல்லாஹ், உனக்காக நான் ஷஹீதானேன் என்று சொல்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா சொல்வான், கதப், நீ பொய் சொல்லிவிட்டாய், நீ பொய் சொல்லிவிட்டாய், நீ பொய் சொல்கிறாய். இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது இந்த உலகத்திலே வாழ்கின்ற மனிதர்கள், உன்னுடைய தோழர்கள், உன்னுடைய குடும்பத்தினர்கள், உன்னுடைய ஊர் மக்கள் உன்னை பார்த்து ஒரு போராளி, ஒரு ஷஹீத் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் நீ போர்களில் கலந்து கொண்டாய், நீ ஷஹீதானாய். நீ எந்த கூலியை எதிர்பார்த்தாயோ அந்த கூலியை நான் உலகத்தில் தந்துவிட்டேன். இந்த நிலையில் உனக்கு என்னுடைய கூலி இல்லை என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அந்த மனிதனை தூக்கி மோப்பு பெற நரகத்திற்கு வீசிவிடுவார். 2வது நபர் யார் தெரியுமா? அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு மிம்பர் மேடைகளில் ஏறி பேசக்கூடிய உலமாக்கள், நான் உட்பட இந்த மிம்பர் மேடைகளில் பயான் நிகழ்ச்சிகளை, இந்த சமூகத்துக்காக நல்ல உபதேசங்களை செய்யக்கூடிய உலமாக்கள், ஃபேஸ்புக்களில், வாட்ஸ்அப்புகளில் இஸ்லாமிய பிரச்சாரங்களை எழுதி டைப் செய்து அதனை மக்களுக்கு பகிரக்கூடிய மார்க்கத்தை அறிந்தவர்கள், மார்க்கத்தை கற்றவர்கள், மதரசாவில் கற்றவர்கள் மாத்திரமல்ல சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி தெரிந்த அனைத்து நல்லடியார்கள். மற்றவனுக்கு வைத்து பிரச்சாரம் செய்கிறோமே, மற்றவன் ஒரு பாவத்தை செய்கிற பொழுது தட்டி கேட்கிறோமே, அப்படியாப்பட்ட அல் குர்ஆனை கற்றவர்கள் நாளை மறுமை நாள் அல்லாஹ்விடம் கொண்டு வரப்படுவார். அல்லாஹ் தஆலா கேட்பார், இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது நீ என்ன செய்த? அந்த மனிதன் சொல்வார், யா அல்லாஹ், இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது உன்னுடைய மார்க்கத்தை கலப்படம் இல்லாமல் தூய்மையான முறையில் இந்த சமூகத்துக்கு நான் எத்தி வைத்தேன். உன்னுடைய மார்க்கம் சரியான முறையில், அல்லாஹ்வுடைய உன்னுடைய தூதருடைய மார்க்கம் இந்த சமூகத்துக்கு சரியான முறையில் சென்று சேர வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துடன் நான் செயல்பட்டேன், உனக்காக செயல்பட்டேன். யா அல்லாஹ், அல்லாஹ் தஆலா சொல்வான், கதப், நீ பொய் சொல்கிறாய், நீ பொய் சொல்கிறாய். இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நீ செய்த பிரச்சாரங்கள், நீ ஏறிய மிம்பர் மேடைகள், நீ எழுதிய கட்டுரைகள், நீ இந்த சமூகத்துக்கு செய்த பிரச்சாரங்கள் எல்லாம் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது இந்த மக்கள் எல்லாம் உன்னை பார்த்து, இவர் ஒரு பெரிய பேச்சாளர், இவர் ஒரு மார்க்க அறிஞர், இந்த சமூகத்துக்காக மார்க்கத்தை எத்தி வைக்கக்கூடியவர் என்று சொல்லி அந்த எண்ணத்தை, அந்த பேரை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் நீ இந்த உலகத்தில் செயற்பட்டாய். இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது துண்டு பிரசுரங்களில், ஃபேஸ்புக்களில் உன்னை மக்கள் பார்க்கின்ற பொழுதெல்லாம் அவர் ஒரு பெரிய
சொல்லுவாங்க, அல்லாஹ் தஆலா என்னை உங்களை பாதுகாக்க வேண்டும் சகோதரர்கள். மூன்றாவது கூட்டம் யார் தெரியுமா? மூன்றாவது கூட்டம் யார் தெரியுமா? ஒரு மனிதர் கொண்டு வரப்படுகிறார். அல்லாஹ் தஆலா கேட்பார், இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது நீ என்ன செய்தாய்? இந்த மார்க்கத்துக்காக எனக்காக நீ என்ன செய்தாய்? யா அல்லாஹ், நான் கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி ஹலாலான முறை உழைத்து சம்பாத்தியத்தை, ஹலாலான முறையில் நான் சேர்த்த சொத்துக்களை, ஹலாலான முறையில் நான் சேர்த்த பணங்களை உனக்காக இந்த மார்க்கத்துக்காக நான் சதக்கா செய்தேன், உனக்காக நான் இந்த செயற்பாடை செய்தேன். அல்லாஹ் தஆலா சொல்வான், கதப், நீ பொய் சொல்கிறாய். இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது உன்னை மனிதர்கள் பார்த்து இவர் ஒரு தனவந்தர், யாருக்கும் இவர் சதக்கா செய்யக்கூடியவர், இவர் ஒரு பெரிய ஆதியார், எல்லாத்துக்கும் சதக்கா செய்யறாரு, நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் வாழ்பவர்கள் உன்னை பார்த்து புகழாரம் பேச வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் நீ சதக்கா செய்தாய். அந்த புகழாரம் இந்த உலகத்திலே உனக்கு கிடைத்து விட்டது, தற்பொழுது உனக்கு எந்த கூலியும் இல்லை என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அந்த மனிதனை தூக்கி மூன்று நரக நெருப்பில் வீசி விடுவான் என்று சொல்லி அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த மூன்று நபர்களை பாருங்கள், இந்த மூன்று நபர்களை பாருங்கள். ஒரு மனிதர் அவருடைய வாழ்க்கையை துச்சமாக நினைத்து அவருடைய உயிரை மாய்த்துக் கொள்ளும், எவ்வளவு பெரிய மூணு செயற்பாடு. இரண்டாவது, தன்னுடைய நேரங்களை, தன்னுடைய காலங்களை எல்லாம் இந்த மார்க்கத்தை கற்பதற்காக அவர் கழித்து, இந்த மார்க்கத்துடைய தெளிவை பெற்று, இந்த மார்க்கத்தை பற்றி அவர் அனைத்து விடைகளும் அவர் தெரிந்து கொண்டு இந்த சமூகத்துக்கு பிரச்சாரம் செய்து வருகிறது. மூன்றாவது, தான் கஷ்டப்பட்டு வியர்வை சீந்தி சேர்த்த சம்பாத்தியங்களை பிறருக்காக சதக்கா செய்து வருகிறது. இந்த மூன்று மனிதர்களுடைய செயற்பாடுகளையும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நாங்கள் செய்கின்ற சிறிய செயற்பாடு. ஒரு மனிதனை பார்த்து நாங்கள் சிரிக்கிற சிரிப்பாக இருக்கிறோம். இன்னைக்கு எங்கள் அதிகமானவர்கள் செய்யக்கூடிய ஒரு தொழில். வார நேரம் பார்க்கிறோம், சிரிக்கிறோம், பேசுறோம், போனதன் பின்னால் மற்றவர்கள் அவரை பத்தி கழுவுறோம். இவரை பத்தி தெரியுமா, இவர் அப்படிதான் தெரியும் தானே அப்படின்னு பேசக்கூடியவர்களா இருக்கிறோம். உள்ளத்துல இஹ்லாஸ் அல்லாதவர்களாக, கரை பிடித்த உள்ளங்களை கொண்டவர்களாக இந்த உலகத்திலே வாழ்கிறோம் என்றால் நாங்கள் எவ்வளவு கோடிக்கணக்கான இபாதத்துகளை செய்வதின் வேலைகளை செய்வோம். ஒரு மனிதனுடைய உள்ளம் தூய்மையாக இருக்கிறது. இந்த பயிற்சியை இந்த ரமதானுடைய மாதம் எனக்கு உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. ஈமான் வஹ்திசாப், எந்த செயற்பாடாக இருந்தாலும் ஈமானுடன் அல்லாஹ்வுக்காக என்ற அந்த நல்ல நோக்கத்துடன் ஒரு மனிதன் செயற்படுவானாக இருந்தால் இந்த ரமதானுடைய மாதம் அந்த பயிற்சி எங்களுக்கு தந்து ரமதானுடைய மாதம் முடிந்ததன் பின்னாலும் எங்களுடைய வாழ்க்கையில் அது தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை இந்த ரமதானுடைய மாதம் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். மேலான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னார்கள், இன்ன அஹ்வஃபு மா அஹாஃபு அலைக்கும் அஷ்ஷிர்குல் அஸ்கர். உங்களுடைய விடயங்களில், உங்களுடைய செயற்பாடுகளில் எல்லாம் நான் பயப்படக்கூடிய ஒரு விடயம்தான் சிறிய ஷிர்க் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த சிறிய ஷிர்க் என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அர்-ரியா, முஹஸ்துதி என்று சொன்னார்கள். நாம் செய்கின்ற செயற்பாடுகள், நாம் செய்கின்ற இபாதத்துகள், நாம் நோக்கின்ற நோம்புகள், நாம் வழங்குகின்ற தர்மங்கள், நாம் தொழுகின்ற தொழுகைகள், நாம் செய்கின்ற ஹஜ்ஜுகள், உம்ராக்கள், இந்த செயற்பாடுகள் இன்னொரு மனிதனுக்காக இருக்குமாக இருந்தால் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே முஹஸ்துதி என்பது ஆட்கொண்டு இருக்கின்றது. நாளை மறுமை நாளிலே இப்படியாப்பட்ட மனிதர்கள் அல்லாஹ்விடம் இந்த உலகத்திலே செய்த செயற்பாட்டிற்கான கூலியை எதிர்பார்த்தவர்களாக சென்று நிற்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படியாப்பட்ட மனிதர்களை பார்த்து நாளை மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இதாபு இலல் லதீன குன்தும் துராஊன ஃபித் துன்யா ஃபன்துரு ஹல் தஜிதூன இந்தஹும் ஜஸாஉம். நீங்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது யாருக்காக இந்த தொழுகையை தொழுதீர்களோ, யாருக்காக இந்த அமல் இபாதத்துகளை செய்தீர்களோ அந்த மனிதர்களிடம் சென்று பாருங்கள், உங்களுடைய கூலி அவர்களிடம் இருக்கும் என்று சொல்லி அந்த மனிதர்களை அல்லாஹ் தஆலா விரட்டி விடுவான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப இந்த ஹதீஸ்கள், இந்த குர்ஆன் வசனங்கள் எங்களுக்கு நினைவூட்டுவது, எங்களுக்கு படிப்பினையை தருவது, ஒரு மனிதனுடைய செயற்பாட்டில் கட்டாயம் இஹ்லாஸ், உள்ள தூய்மை இருக்க வேண்டும்.
நாம் செய்கின்ற செயற்பாட்டுக்குரிய கூலி உடனடியாக கிடைக்காவிட்டாலும் அதற்குரிய கூலி அல்லாஹ் தஆலா மறைமுகமாக வைத்திருப்பார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முறை ஒரு மனிதன் ஒரு எண்ணத்தை வைக்கிறார். அவன் வைக்கின்ற எண்ணம் என்னவென்றால், நாளை காலை இன்றைய இரவு நான் ஒரு மனிதனுக்கு சதக்கா செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் ஒரு மனிதன் இருக்கிறார். அந்த நாள் இரவு அவன் அடைஞ்சோட ஒரு மனிதனுக்கு சென்று சதக்கா செய்துவிட்டு வருகிறார். மறுநாள் காலை ஊர் மக்கள் எல்லாம் பேசுகிறார்கள், இந்த மனிதன் ஒரு திருடனுக்கு சதக்கா செய்து விட்டார். அவர் சதக்கா செஞ்சது ஒரு திருடனுக்கு. ஆனால் அவருடைய எண்ணம் அல்லாஹ்வுக்காக நான் தர்மம் செய்கிறேன் என்ற எண்ணம் ஆகியிருந்தது. இப்ப இந்த மனிதனுக்கு உள்ள உறுத்துகிறது, நான் ஒரு திருடனுக்கு சதக்கா செய்து விட்டேன், என்னுடைய சதக்காவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளுவானா இல்லையா என்று சொல்லி அந்த மனிதன் சிந்தித்து இன்றைய இரவு நான் சதக்கா செய்ய போகிறேன் என்று ஒரு எண்ணத்தை வைக்கிறார். அந்த நாள் இரவும் அந்த மனிதன் சென்று இன்னொருவருக்கு சதக்கா செய்துவிட்டு வருகிறான். மறுநாள் காலை ஊர் மக்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள், இந்த மனிதன் நேற்றைய இரவு ஒரு விபச்சாரிக்கு சதக்கா செய்து விட்டார். இப்ப மூன்றாவது நாள் என்னுடைய சதக்கா அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் என்ற அந்த எண்ணத்தில் இன்றைய தினம் நான் சதக்கா செய்ய போகிறேன் என்று சொல்லி அந்த மனிதன் சதக்கா செய்கிறார். மூன்றாவது நாள் அந்த மனிதன் செய்த சதக்கா மறுநாள் காலையில் ஊர் மக்கள் எல்லாம் பேசுகிறார்கள், இந்த ஊரிலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பணக்காரன் ஒரு கஞ்சன், இப்படியாப்பட்ட ஒரு மனிதனுக்கு இவர் சதக்கா செய்து விட்டு வந்தார் என்று சொல்லி ஊர் மக்கள் எல்லாம் பேசுகிறார். இப்ப இவர் நினைக்கிறார், யா அல்லாஹ், நான் செய்த சதக்கா உனக்காக செய்தேன், நல்ல எண்ணத்துடன் செய்தேன், ஆனால் சென்று சேர்ந்த இடம் ஒன்றும் பாவமான இடங்கள். ஒரு மனிதன் திருடக்கூடியவன், ஒரு பெண் விபச்சாரம் செய்யக்கூடியவன், இன்னொரு மனிதன் இந்த ஊரிலே அதிகமான சொத்துக்களை சேர்த்து செல்வங்களை சேர்த்து யாருக்கும் தர்மம் செய்யாமல் கஞ்சனாக இருக்கக்கூடியவன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மனிதனுடைய தூய எண்ணத்துக்காக, அவருடைய இஹ்லாஸுக்காக அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு கொடுத்த கூலி என்ன தெரியுமா? அந்த திருடன் நினைத்தான், இந்த சொத்துக்காக, இந்த பணத்திற்காக தான் நான் இவ்வளவு காலம் திருடிக் கொண்டிருந்தேன், இந்த பணத்தை அல்லாஹ் தஆலா அறியாத புறத்தில் இருந்து எனக்கு தந்து விட்டான், எனக்கு தேவையான பணம் கிடைத்து விட்டது என்று சொல்லி அந்த மனிதன் அன்று முதல் திருடுவதை நிறுத்திவிட்டார். இரண்டாவதாக அந்த பெண், இந்த செல்வத்தை, இந்த பணத்தை நான் பெற வேண்டும் என்பதற்காக தான் விபச்சாரம் செய்கிறேன், இந்த விபச்சாரம் எனக்கு தேவையில்லை, அல்லாஹ் தஆலா அறியாத புறத்தில் இருந்து எனக்கு தர்மத்தை தந்து விட்டான், எனக்கு ஒரு தேவையான பணம் கிடைத்து விட்டது என்று சொல்லி அன்று முதல் அந்த பெண்ணும் விபச்சாரம் செய்வதை நிறுத்தி விடுகிறார். மூன்றாவதாக அந்த செல்வந்தன், நான் இந்த செல்வத்தை வைத்து அல்லாஹ் தஆலா எனக்கு தந்திருக்கின்ற இந்த அருட்கொடைகளை வைத்து இவ்வளவு காலம் கஞ்சனாக இருக்கிறேனே, இப்படியாப்பட்ட கஞ்சனுக்கு அல்லாஹ் தஆலா அறியாத புறத்தில் தர்மத்தை கொண்டு வந்து சேர்க்கிறான் என்று இருந்தால் நான் எந்த அளவுக்கு தர்மம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த மனிதன் உணர்ந்து அன்று முதல் அந்த மனிதன் வாரி வழங்கி தர்மம் செய்ய தொடங்கி விடுகிறார். அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுடைய இஹ்லாஸுக்கு கொடுத்த கூலி, அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுடைய இஹ்லாஸுக்கும் கூலியை கொடுத்து 3 பேர் திருந்தி வாழ்ந்தாங்களே, அந்த 3 பேர் திருந்தி வாழ்வதற்குரிய காலமெல்லாம் இருந்த அந்த கூலியை இந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நாங்கள் மிச்ச பெருசாக தலையை பிச்சு அலட்டு பண்ணிக்கிற விஷயம், நாங்கள் செய்கிற ஒரு இபாதத், நாங்கள் தொழுகின்ற ஒரு தொழுகை, நேரத்துக்கு பள்ளிக்கு வரோம், பள்ளியில் தொழுகிறோம், அந்த தொழுகையை நான் அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன் என்ற தூய எண்ணத்தை வச்சு தொழுகிறோம் என்றால் அல்லாஹ் அதுக்குரிய பெரும் கூலியை தரணும். நாம் செய்கின்ற சதக்கா, நாம் வாழ்கின்ற இல்லற வாழ்க்கை, எங்களுடைய மனைவி நாங்கள் நடந்து கொள்கின்ற விதங்கள், வீட்டில் பிரச்சனைகள் வருகின்ற பொழுது, மனைவியுடன் சண்டை சச்சரவுகள் வருகின்ற பொழுது இவரால் இருக்க முடியாதுன்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே போறோமா, இந்த எண்ணத்துக்கு பதிலாக நான் அல்லாஹ்வுக்காக இவருடன் வீண் சண்டைகளில் ஈடுபட விரும்பவில்லை என்று சொல்ல ஒரு மனிதன் சொல்லி வெளியே போறதாக இருந்தால் அந்த இஹ்லாஸுக்குரிய கூலி அல்லாஹ் தஆலா மகத்தான கூலியாக இருக்கிறது. அப்ப எங்களுடைய உள்ளம் முதலாவதாக பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நாம் செய்கின்ற செயற்பாடுகள் இந்த ரமதானுடைய மாதம் எங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடம் ஈமானன் வஹ்திசாப், ஈமானுடனும் அல்லாஹ்விடம் கூலி எதிர்பார்த்து நாம் இருக்க வேண்டும். நாம் செய்கின்ற அனைத்து செயற்பாடுகளுக்குமான கூலி அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு இருப்பதாக இருந்தால் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் கட்டாயமாக இஹ்லாஸ் இருக்கக்கூடிய அந்த பண்பு இருக்க வேண்டும். இறுதியாக ஒரே ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டுக் கொள்கிறேன். எங்களுக்கெல்லாம் தெரிந்துவிட உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பாருங்க.
அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் வேலைக்கு சென்றிருக்கிறார். அவர்களுக்கு கிடைத்திருந்த ஒரு குழந்தை பல வருட கணக்காக அவர்கள் தவம் இருந்து பெற்ற குழந்தைன்னு சொல்லுவோம். பல வருட காலமாக அவர்கள் வெயிட் பண்ணி கிடைச்ச ஒரு பிள்ளை. அல்லாஹ் தால அந்த பிள்ளையுடைய உயிரை அல்லாஹ் தால பறித்து விட்டார். ஒரு கைப்பிள்ளை சுயநினைவிட்டு இருந்த ஒரு பிள்ளை. இப்ப அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் வேலையை முடித்து வீட்டுக்கு வராங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு சொல்லிட்டாங்க, இந்த செய்தியை யாரும் என்னுடைய கணவனிடம் சொல்ல வேண்டாம், நானே அவரிடம் சொல்லுகிறேன். அந்த பிள்ளைய அழகான முறையில எல்லா வேலைகளையும் செய்து ஒரு இடத்துல மறைமுகமாக வச்சுக்கிறான். இப்ப அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் வீட்டுக்கு வந்தவுடன் அபூ தல்ஹா ரலியல்லாஹு கேட்கிறாங்க, பிள்ளையோட நிலைமை எப்படி இருக்குது? உம்மு சலமா ரலியல்லாஹு சொன்னார்கள், நேற்றைய தினத்தை விட இன்னைக்கு பிள்ளை நிம்மதியா இருக்கு. நேற்றைய தினம் நோயினால கஷ்டப்பட்டுச்சு, அதை விட இன்னைக்கு என்ன புள்ள நிம்மதியா இருக்கிறது இப்படின்னு சொல்லிவிட்டு என்றைக்குமே இல்லாத ஒரு நிலையில அன்றைக்கு ஸ்பெஷலா சாப்பாடு செஞ்சு அன்றைக்கு அதிகமா அவருடைய கணவனை கவனிச்சு அன்றைய தினம் இல்லற வாழ்க்கையில் இருவரும் ஈடுபடுகிறார். எந்த அளவுக்கு என்றால் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முகத்தில் அவர்கள் இந்த இல்லற வாழ்க்கையில் திருப்தியை அவர்கள் அடைந்து விட்டார்கள் என்று சொல்லி நான் விளங்குகின்ற அளவுக்கு நான் அவருடைய இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டதும் எல்லாம் முடிஞ்சதன் பின்னால உம்மு சலமா ரலியல்லாஹு கேட்கிறார்கள், எங்களுக்கு ஒரு ஆள் ஒரு விடயத்தை ஒரு பொருளை அமானிதமா தாரோம், அந்த பொருளை நாங்கள் அந்த மனிதனிடம் அந்த அமானியத்தை நாங்கள் பேணி மீண்டும் ஒப்படைத்து விட்டால் அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அபூ தல்ஹா ரலியல்லாஹு சொல்றாங்க, அது எவ்வளவு நல்ல விஷயம், கட்டாயம் நாங்கள் அப்படி ஒப்படைக்கத்தான் வேண்டும், அமானியத்தை நீங்கள் சரியான முறையில் பாதுகாத்து ஒப்படைக்க வேண்டும். இப்போ உம்மு சலமா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கொடுத்த அமானியத்தை அவன் மீண்டும் பெற்றுக்கொண்டு விட்டான். எங்களுடைய பிள்ளை மரணித்து விட்டது. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் கோபம் வருகிறது. என்ன செய்யறது வேலைகள், இங்க ஒரு பக்கம் பிள்ளை மரணித்திருக்கின்றது, இன்றைய தினம் நான் இல்லற வாழ்க்கையில் விடுபட்டு விட்டேன், மகிழ்ச்சியாக இன்று இரவை நான் கழித்து விட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடோடி செல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே நடந்த விடயத்தை சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா இன்றைய இல்லற வாழ்க்கையில் உங்களுக்கு பரக்கத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவானாக என்று சொன்னார்கள். அவர்களுடைய எண்ணம் அல்லாஹ்வுக்காக இருந்தது, தூய்மையான எண்ணமாக இருந்தது. மற்றவன் சொல்லணும், அவனுக்காக வாழணும், அவன் சொல்றானுக்காக வாழணும், அவன் என்னை போலணும், அவன் என்னை பற்றி மற்றவனிடம் பேசணும் என்று அவருடைய செயற்பாடுகள் இருக்கவில்லை. அவருடைய உள்ளம் அல்லாஹ்வுக்காக நான் இந்த செயற்பாடை செய்கிறேன், அல்லாஹ்வுக்காக நான் இந்த உலகத்தில் வாழ்கிறேன் என்ற எண்ணம். அல்லாஹ் தஆலா வரலாற்றில் நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அதற்கு பின்னால் 7 அல்லது 9 குழந்தைகளை அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பரக்கத்தாக கொடுத்தான். அந்த அனைத்து பிள்ளைகளும் ஹாஃபிஸ்களாக ஹுஃபாஸாக இந்த உலகத்தில் இருக்கின்ற மனிதர்களுக்கு குர்ஆனை ஓதி காண்பிக்கக்கூடியவர்கள் அந்த 7 அல்லது 9 குழந்தைகள் மாறினார்கள் சொல்லி வரலாறு எங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. வேளாண் இஸ்லாமிய சகோதரர்களே, குறிப்பாக முக்கியமாக இந்த ரமதானுடைய மாதங்களுக்கு தரக்கூடிய ஒரு பெரும் படிப்பினை, மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபா, மன் சாம ரமதான ஈமானன் வஹ்திசாபா, மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபா. இந்த 3 ஹதீஸ்களும் ஈமான் இஹ்திசாப், அல்லாஹ்வுக்கான அந்த நல்ல எண்ணத்துடன் கூலியை எதிர்பார்த்தவனாக ஈமானுடன் நாங்கள் உறுதியாக இந்த செயற்பாடுகளில் ஈடுபடுவோமாக இருந்தால் இந்த ரமதானுடைய காலம் முடிவடைந்ததன் பின்னாலும் இந்த ரமதானுடைய மாதம் எங்களுக்கு தந்த அந்த படிப்பினை, அந்த பயிற்சி இந்த ரமதானுடைய காலத்துக்கு பின்னாலும் எங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். எனவே எங்களுடைய உள்ளங்களில் அல்லாஹ் தஆலா கரை படிந்த உள்ளங்களாக மாற்றிவிடாமல் எங்களுடைய உள்ளங்களில் இருக்கின்ற அழுக்குகளை, எங்களுடைய உள்ளங்களில் இருக்கின்ற மோசமான எண்ணங்களை அல்லாஹ் தஆலா அழித்துவிட்டு நாம் செய்கின்ற செயற்பாடுகள் அனைத்தும் இஹ்லாஸான எண்ணத்துடன் செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்து எங்களுடைய அமல்களை இபாதத்துகளை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டு நாளை மறுமை நாளிலே எங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா அதுக்குரிய சரியான கூலியை தந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனக்கூடிய உயர்ந்த சுவர்க்கத்தில் இன்றைய தினம் இந்த இடத்தில் எப்படி அல்லாஹ் தஆலா ஒன்று சேர்த்தானோ அதே போல் நாளை மறுமை நாளில் அந்த உயர்வான இடத்தில் நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஒன்று சேர்ப்பானாக. அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும் வ லிஜமீஇல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.